தென் தமிழகத்திலே இன்றைக்கு சட்ட நுணுக்கங்களை விரல் வைத்து தன்னை நம்பி வருகிற கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே ஒரு சட்ட பாதுகாவலராக நீதியை இன்றைக்கு நிலைநிறுத்துகிற வகையில நீதி அரசர்களிடத்தில் தன்னுடைய வாதத்தின் மூலமாக இன்றைக்கு உரிமை பறிக்கப்படுகிற அந்த மக்களுக்கு உரிமை குரலாக இருந்து பெருமை சேர்த்து வருகிற சட்ட பாதுகாவலர் எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தர் நம்முடைய வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் இங்கே பங்கேற்று எங்களுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய சார்பில் அந்த மணமக்களை இன்றைக்கு மீனாட்சி சொக்கநாதர் போல் அவர்கள் மனமொத்த தம்பதிகளாக இந்த பகுதியில இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில வீடோடி பல ஆண்டு காலம் வாழ வேண்டும், எல்லா செலவுகளையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த திருமண விழாவிலே பங்கேற்று. ஆனா எஸ்ஐஆர் கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதுல கலந்து கொண்டவர்கள்லாம் வீரர்கள், அதுல கலந்து கொள்ளாதவர்கள்லாம் கோழைகள் அப்படின்னு இல்ல, இப்ப அவங்க அழைப்பு கொடுத்ததுலே பாத்துட்டீங்கன்னா 60 கட்சிக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அதுல 20 கட்சி புறக்கணிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்தத்தை பத்தி பல விளக்கங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களில் கொடுக்கப்பட்டு இப்போது பல மாநிலங்கள்ல மேற்கொள்ள இருக்கிறார். இது திருத்தங்கள் மேற்கொண்டதற்கு பிறகுதான் அதுல இருக்கிற நிறை குறைகள் தெரியும். இப்போ ஒரு திருத்தம் செய்வதற்கு ஏன் அரசு அஞ்சுகிறது? ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஸ்டாலின் அரசு என்பதை அவர் மறந்து பேசுகிறாரா என்பது தெரியல. தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தாலும் கூட மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தான் இதை செயல்படுத்த போறாங்க. அப்போ முதலமைச்சர் தாராளமா கேட்கலாம், இதுல என்ன குறை இருக்கு, தவறு இருக்குன்னு கேட்கலாம். அவங்க விளக்கம் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க சென்றாலும் கூட மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான். ஆகவே இந்த அச்சம் என்பது இன்றைக்கு தேவையில்லாத ஒரு நிலைமை. அதோடு 2 தினங்களுக்காக சோழவந்தான் இங்க திருச்சி இந்த பகுதிகளில் அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுப்பதை போல, அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதை போல, இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவர் எத்தனை புதிய வடிவங்கள்ல ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது. அதிமுகவை காப்பாற்றல அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல. எந்த தொண்டரும் அவருக்கு முறையிட்டதா தெரியல. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்றுதான் அவரு அம்மாவுடைய பெயர்ல கொடியை வைத்து அம்மாவுடைய பெயர்ல வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார். அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம், செயல்பாடு, சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார். ஒரு தேர்தலில் மட்டுமில்லை. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் நின்று அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்ம்ல பி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்துல ஒப்புதலை பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர், அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு அது மக்கள் மத்தியிலே போலியாகாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன், எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது, இது பழைய படம்
புதிய ட்ரெண்ட் எல்லாம் வெளியே. மதுரையில ஆர்.பி. உதயகுமார் அரசியல் ஞானி போல பேசுகிறாருன்னு அதே டிடிவி பேட்டி கொடுத்திருக்காரு. அப்படியா? ஏன்னா அது இன்னும் பார்க்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. குடும்ப கட்சி கிடையாது, கொடுக்கணும்னா எடப்பாடி தான் கொடுக்கணும், துரோகத்திற்குன்னு சொல்லி 2 பேருமே அந்த கண்டனம் வச்சிருக்காங்க. டிடிவியும் அந்த வழிமொழியும் அந்த சொல்றாங்க. உண்மையிலே இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தது சேவைக்கு நோபல் பரிசு மிக விரைவில் எடப்பாடியாருக்கு கிடைத்தாலும் அது ஆச்சரியப்படுறதுதான். அவருடைய வாக்கு பொன்னாகட்டும், சேவைக்கு நோபல் பரிசு கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சேவைக்கு தான் கொடுப்பாங்களே தவிர துரோகத்துக்கு எங்கேயும் கொடுக்கறதா எனக்கு தெரியல. வரலாற்று அப்படி இருக்கு. அதிமுகலையும் மகன் மாப்பிள்ள இவங்களோட தலையீடெல்லாம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் கடையில பேசி இல்ல 2 பேரும் பேசி முதல்வரும் பேசியிருக்கிறாரு, செங்கோட்டையன் பேசி யார் என்ன மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சியை மலர செய்த புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் ஜனநாயகத்தை மலர செய்வதற்காக, டெமோக்ரஸியை மலர செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இப்போது தேர்தல் களத்திலே நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இப்ப இவங்க இருக்கிறாங்க, மன்னார் இருக்கிறாரு, அவர் திருமணம் நடத்துறாங்க, எல்லாரும் உதவியா இருக்கிறாங்க. அந்த திருமணம் வீட்டார்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் அவருக்கு உதவியா இருக்கிறேன். ஆனா உடனே இவருக்கு நான் வாரிசுன்னு சொல்லிட முடியும். உதவியா இருப்பது என்பது வேறு, வாரிசாக இருப்பது என்பது வேறு. புரட்சி தமிழக எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன் வருகிற போது அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன் வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவருடைய பணியில அவருடைய ஏன்னா காலையில இருந்து தந்தை என்ன செய்யறாரு, காலையில அவருடைய பணிகள்ல உதவியா இருக்கிறது எந்த இலக்கணத்திலையும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது. அந்த வகையில இருக்கக்கூடியதை அவர்கள் வேறு பார்வையில பார்த்தால் அதற்கு நம்ம பொறுப்பாக முடியாது. ஆகவே இதையெல்லாம் அதுதான் சொல்றேன்ல, இன்னைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்காங்க. அதை திசை திருப்புகிற வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா, அவருடைய தேர்தல் வியூகத்துல இன்றைக்கு போட்டு அவரும் குழம்புகிறாரு, எல்லாத்தையும் குழப்புறாரு. ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தால் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது. இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும். மணி, நீங்க தமிழ்நாடுடைய தீர்ப்பை எடுத்து பாருங்க. எப்போ தேர்தல் இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க. 91 எடுத்து பாருங்க. நான் சொல்றது சமீப காலங்கள்ல 91 இருந்து 2021 வரைக்கும் பாருங்க. ஒரே மாதிரிதான் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. இதுல பிரிவினையே கிடையாது. சோழ மண்டலம் என்ன, பாண்டிய மண்டலம் என்ன, அதியமான் கோட்டை என்ன, மத்திய மண்டலம் என்ன, இதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு தான் அளிப்பாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அது தீர்க்கமா இருக்கும். இப்ப மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க. திமுகவுடைய வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், மன்னர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும், புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையில ஜனநாயக ஆட்சி மலரணும் அப்படின்னு தீர்க்கமா முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதற்கு இன்னைக்கு அவருக்கு உளவுத்துறை கையில் வச்சிருக்காருல, அவர் தெரியுங்களா? அதனால இந்த பதட்டம், இந்த நடுக்கம். அதுல நீங்க சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டம் வந்தவங்களுக்கு எல்லாம் வேணும்னா நீங்க பட்டம் சுட்டிக்கீங்க. அதுல யாரும் ஆட்சேபம். நாளைக்குதான் திருத்தமே ஆரம்பிக்க போறாங்க. அதுதான் இனிமேல என்னன்னு நமக்கு தெரியும். அங்க இப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, தமிழ்நாட்டுல எப்படி நடந்துச்சு பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னா தான் அது தெளிவா இருக்கும். அதனாலதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக இந்த சீர்திருத்தம் என்பது நியாயமான வாக்காளர் பட்டியல். உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கணும்ல, இருக்கணுமா வேணாமா? இறந்தவங்க நீக்கணுமா இல்லையா? டெத் ஷெட்யூல் கொடுத்துட்டே நீக்காதவங்களாம் இருக்காங்கல்ல, அதுக்கு இது ஒரு வாய்ப்பு தானே. அது பயன்படுத்துறதுலாம் அரசியல் கட்சிக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. எத்தனை முறை தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டால்தான் நமக்கு நியாயமான வாக்காளர் பட்டியல், சுதந்திரமான வாக்காளர் பட்டியல் கிடைக்கும். முதல் நாள் வரைக்கும் திருத்தலாம் தலைவரை. இதுல என்ன கஷ்டம்? தேர்தல் ஆணையம்ல கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு தேவை வாக்காளர் பட்டியல்ல குமாருக்கு ஓட்டு இருக்கா, ஜெகனுக்கு ஓட்டு இருக்கா, மணிக்கு ஓட்டு இருக்கா, செல்வகுமாருக்கு ஓட்டு இருக்கா, உதயகுமாருக்கு ஓட்டு இருக்கா, ராமகிருஷ்ணனுக்கு ஓட்டு இருக்கா, பாலுக்கு ஓட்டு இருக்கா,
தலைவர் இங்க இருக்காரு. நான் சொன்ன விளம்பரப்படுத்தி விட்டுருவீங்க. அதனால யாருக்கு ஓட்டு இருக்கு, யாருக்கு ஓட்டு இருக்கு, இதை நீங்க பார்த்து தானே சொல்ல முடியும். நீங்க இறுதி பட்டியல் எப்போ கொடுக்குறாங்க? ஜனவரி பிப்ரவரியில கொடுக்குறாங்க. அப்போ நீங்க முறையிடலாமே. ஒரு தேர்தல் பணி ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் பணியவே செய்யக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஜனநாயகத்துல, எந்த சுதந்திர நாட்டுல இது என்ன ஒரு அட்ராசிட்டியா இருக்கு? நன்றி, வணக்கம். செங்கோட்டையின் பின்புலத்துல பாஜக தான் இருக்கு, ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவரும் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா. உங்க பின்புலத்துல யாரு இருக்கா? நான் செங்கோட்டை எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு எப்படி தெரியும்? உங்க பின்புலத்துல யாரு இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா குருமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, மணி பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவர் பின்னாடி இவர் ஜெகன் பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு தெரியாது. மணிக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது. ஹரிக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது. நெல்லை பாலுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு தெரியாது. பக்கத்துல நிக்க மாமா வாங்க மாமா, ரவிக்கு மாமா பின்னாடி யாரு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிற இவர் பின்னாடியே யாரு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு பின்னாடி யாரு இருந்தா எனக்கு என்ன? நன்றி, வணக்கம். திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய அனைவருடைய பத்திரிகை அருமையான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் தவறாமல் நெல்லை பால் உங்களை அழைத்து செல்வார். பங்கேற்று விருந்திற்கு மணமக்களை வாழ்த்துவது அன்போடு கேட்டுக்கொள்வேன். வாழ்க, பல்லாண்டு வாழ்க. நன்றி, வணக்கம்.